ಈಗಲೂ ಕೂಡ ನಾವು ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. ಕರ್ತನ ಸಂದೇಶವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿಕೊಡುವಂತೆ ಯಾರಾದರೂ ಒಬ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்க நேசித்து வைத்தவரே தகப்பனே, உம்முக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த காலை வேளையில கர்த்தாவே உமக்கு சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற ராஜா, கௌரவமாய் கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாவது கிருபை ஆண்டவரே. எங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக பிரகாசிக்க கிருபை செய்கிற உங்களுக்கு நன்றி. நாமம் வாழ்க, உடைய அரசு சித்த இந்த பூமியில நிறைவேறணுமா. ஆமாண்டு இந்த காலை வேளையில் ஆண்டவரே நடக்கக்கூடிய ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக எல்லா சபைகளை நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதித்து ஆமாண்டு ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த காலை வேலையில கட்டி ஆண்டவரை முடியத்து ஜெயந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் ஆண்டவரே எல்லாரும் ஒரு மனமாய் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா பிள்ளைகளுக்கு நீ தயவை இரக்கத்தை கொடுக்கணுமா சோத்திரிக்கிறோம் கர்த்தா. நாளில் ஆண்டவரை செய்தியை பேச சித்தமா இருக்கிற தேவ ஆவியன் பேச வேண்டுமா சோத்திரிக்கிற ஆண்டவரே. தகப்பனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பயன்படுத்தணுமா சோத்திரிக்கிற ராஜா. தேவ வார்த்தைகளால் வேண்டுமா சோத்திரிக்கிற ஆண்டவரே. வார்த்தை இருக்குள்ள கருக்குள்ள பட்டைமா தகப்பனே கர்த்த நீர் ஆண்டவரை புடமிட்டு ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணுமா சோத்திரிக்கிற என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறார்கள், என்ன காரியத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடத்துல மன்றாடுறார்களே எண்ணங்கள் இயக்கங்கள் தேவனாகிய கர்த்த நீர் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். தகப்பனே ஸ்தோத்திரம் மைப்பேற்ற சகோதரர் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா பயன்படுத்தணுமா சோத்திரிக்கிற ஆண்டவரே. சோத்திரிக்கிற ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் வல்லமினார் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொண்டு முழு ஆத்தமோட முழு பலத்தோட அதன்படியே இருதயத்துல வைத்து ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வாதமாக வர தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே துரிதமாய் கொண்டு வரும்படியா சோத்திரிக்கிறார்கள். தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தான் சத்துரு கிரிகளை முறியெடுத்து அப்புறப்படுத்துகிற ராஜா. முழுவதும் கண்ணின் மணி போல நீ பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காமக்கு கோடி நன்றி ராஜா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. தேவனை தேடுகிற ஒவ்வொருக்கு ஒரு நன்மை குறைபடாது. நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறே உண்மை சோதிக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசமடி என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க வைக்கிற தேவனுக்காக உமக்கு கோடி நன்றி ராஜா. உலகம் முழுவதும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா வியாதியை இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிற ராஜா. பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி உமக்கு கோடி நன்றி ராஜா. இரட்டை கோட்டைக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிற உமக்கு நன்றி ராஜா. எங்க சபை விசுவாசிகள், எங்க சபை ஊழியக்காரர்களும் உறவினர்களும் சிநேகிதர்களும் இரவணமாய் பாதுகாத்து கோடி நன்றி ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீ வேலை வாய்ப்புகளை கொண்டு வர ராஜா. கைட்ட சேவை வேலைகளை நீர் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான கண்டறி கொடுத்ததுக்காக நன்றியாகவா. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்க ஒவ்வொருத்தரின் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்து நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்க செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது மாவு பதத்தை நீர் ஆசீர்வதிக்காக நன்றி ராஜா. வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்க வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. ஆமாண்டோட கிருபை என்றும் எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே என்றும் மாறாததா இருக்கிற தலைமுறை தலைமுறைக்காக இறக்க எங்களுக்கு பெரிதா இருப்பதுக்காக நன்றி செலுத்தும். சந்ததியை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டு அந்த யூடியூப் மெசேஜ் நீர் ஆசீர்வதித்து தரணுமா சோத்திரிக்கிற ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியா கேட்டு அவங்களுடைய விருப்பங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. அது மட்டும் இல்லாத அந்த செய்தி உலகம் முழுவதும் பரவி மனம் திரும்ப கர்த்த நீர் உதவி செய்வதாக. அது மட்டும் இல்லாத வியாதி படுக்கையில இருக்கிறவர்கள் சுகமாக உங்க நாம மகிமைப்படுத்த செய்வீராக வேண்டும். ஆசீர்வத்திற்கான
நன்றி. பெரிய காரியங்களை செய்யறதுக்காக நன்றி. ஒருவரை பொறுப்பெடுத்து நாமத்தை மயப்படுத்தணுமா இந்த காலை வேலை ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறதா புதிய கன மயம் துரக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஜோர கரங்களை ஆராதனை பண்ணுங்க. எல்லாரும் ஜோர ஹalleluya ஹalleluya. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಕರ್ತನ ಕರಂ ಮಾಡುವುದು ಕರ್ತನನ್ನು ಗಣಪಡಿಸುವುದು ನಮಗೆ ದೊರೆತ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ನಮಗೆ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ಅವರ ಕರಂ ಮಾಡುವುದು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ಅವರನ್ನು ಗಣಪಡಿಸುವಾಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ಹalleluya 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 ಹalleluya. ಸರಿಪೋದು ಕೂಡ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ ಈಗಲೂ ಕೂಡ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಚನಕ್ಕೆ ಬರೆದಿದೆ. 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதமாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவரே ಹೇಳ್ತಾರೆ, விருதமாக என்ன தேடி நீங்க வர வேண்டிய அவசியம் ಇಲ್ಲ. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಎಲ್ಲ ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಎಂದು ನೀವು வந்துட்டு போக ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನೀವು ಬರಬೇಕು ಅಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஹalleluya ஹalleluya. அப்படியானால் ಹಾಗಾದರೆ அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ? 11ನೇ அதிகாரம் ಇಬ್ರಿಯದವರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಿರಿ. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ஹalleluya ஹalleluya. இங்க நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ஆண்டவர் சொல்றாரு, சும்மாலாம் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் ಇಲ್ಲ. ದೇವರೇ ಹೇಳ್ತಾರೆ, ಸುಮ್ಮನೆ ಹುಡುಕಿ ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. அங்கே என்ன சொல்றாரு? ಅದೇ ಇಲ್ಲಿ ದೇವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ಅದರ ಒಂದು ಅರ್ಥ ಏನಂದರೆ, ஆண்டவரிடத்துல வரும்போது ದೇವರ ಬಳಿ ಬರುವಾಗ நீ நம்பிக்கையோடு கூட வர வேண்டும். ನೀವು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ಬರಬೇಕು. நீ விசுவாசத்தோடு கூட வர ನೀವು வேண்டும். ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಬರಬೇಕು. அப்படி வரும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರುವಾಗ தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், ದೇವರ ಬಳಿ ಸೇರುವವರು ಅವರು ಇದ್ದಾರೆ ಅಂತಲೂ, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் ಅಳಿக்கிறವರು ಎಂದು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾರೆ. ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎನ್ನುವುದನ್ನು ನಾವು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ಆಮೆನ್. இந்த காலை வேளையிலே ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲ ಯಾರ தேடி வந்திருக்கீங்க? ನೀವೆಲ್ಲ ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀರಿ? ಎಲ್ಲರ ವಾಯ್ತಂತೆ ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ தேடி வந்திருக்கீங்க. ಪಾಸ್ಟರ್ ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ஹalleluya ಹalleluya. ಪಾಸ್ಟರ್ தேடி வரதுக்கு யாರು வரணும்? ಪಾಸ್ಟರ್ ಹುಡುಕಿ ಬರುವುದಾದ್ರೆ ಯಾರು ಬರೋದು ಬೇಡ. ஹalleluya ಹalleluya. கர்த்தரை தேடி வரதுன்னா வாங்க. ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವುದಾದರೆ ಬನ್ನಿರಿ. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ಅವರು ನಿಮಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವರು. அவர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். ಅವರು ನಿಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ಕೊಡುವರು. ஆமென். சகல ஆசீர்வாதங்களை ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು உங்களுக்கு ಸಂಪೂರ್ಣವಾಗಿ கொடுக்கிற ನಿಮಗೆ தேவனாக ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ಹalleluya. அவரிடத்துல வருகிறது, ಅವರ ಬಳಿ ಬರುವುದು அது நமக்கு ஒரு பெரிய லாபமாய் ಅದು ನಮಗೆ ದೊಡ್ಡ ಲಾಭವಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. நான் என்னுடைய வாழ்க்கையில ಪಾಸ್ಟರ್ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ 25 வருட காலமாக 25 ವರ್ಷ ಕಾಲವಾಗಿ இந்த லாபத்தை அறியாமல் இருந்து விட்டேன். ಈ ಲಾಭವನ್ನು ತಿಳಿಯದೇ ಇದ್ದರು. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவே எனக்கு ஒரு பெரிய லாபமாக இருக்கிறார். ಯೇಸುವೇ ನನಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಲಾಭವಾಗಿದ್ದಾರೆ. அவரே எனக்கு பலன் கொடுக்கிறவராய் ಅವರೇ இருக்கிறார். ನನಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவரே எனக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறவராய், ಅವರೇ ನನಗೆ ಶುಭಗಳನ್ನು ಬಾಕ್ಷಿ ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. 46வது அதிகாரம் ಯೆಶಾಯ 46ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை 4வது வசனத்தையும் படியுங்க. 3 ಮತ್ತು 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய
சகல ஜனங்களே எனக்கு செவிகொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புப்பேன். ಆಮೆನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾಕೋಬ ವಂಶವೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಂತಾನ ಶೇಷವೇ, ನನ್ನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. ನಿಮ್ಮನ್ನು ಗರ್ಭದಿಂದ ಓದುತ್ತಿದ್ದೇನೆ, ಹುಟ್ಟಿನಂದಿನಿಂದ ವಹಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ನಿಮ್ಮ ಮುಪ್ಪಿನ ತನಕ ನಾನೇ ಆಧಾರ. ನರೆ ಬಂದಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತು ಸಹಿಸುವೆನು. ನಾನೇ ಉಂಟು ಮಾಡಿದೆನು, ನಾನೇ ಕೊಡುವೆನು. ಹೌದು, ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತು ಸಹಿಸಿ ನಿರ್ವಹಿಸುವೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்றார்? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் யாக்கோபின் சந்ததிக்கு, ನಾನು ಯಾಕೋಬನ ವಂಶದವರಿಗೆ நான் விரும்பாமாக இந்த தேடுதலுக்கு நான் சொல்லவில்லை. ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹುಡುಕಿರಿ ಅಂತ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இங்கே சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, யாக்கோபின் சந்ததி யாரே? ಯಾಕೋಬನ ವಂಶದವರೇ, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, ಇಸ್ರಾಯೇಲಿನ ವಂಶದ ಸಕಲ ಜನರೇ, எனக்கு செவி கொடுங்கள். ನನಗೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿಯಾದ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ உங்களை ஏந்தி ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದು தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் ತಾಯಿನ ಗರ್ಭದಿಂದ ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ உங்களை தாங்கினேன். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡೆನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை தாங்கினாரா? ಯಾರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ? யாரை எண்ணினாரா? ಯಾರನ್ನು ಹುಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? யாக்கோபின் சந்ததி. ಯಾಕೋಬನ ಸಂತಾನದವರನ್ನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லாம் தாங்கினே ஏந்தினே எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லல. ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಹೊತ್ತುಕೊಂಡ್ರು ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்கள் முதிர் வயது வரைக்கும் ನಿಮ್ಮ ನರ ವಯಸ್ಸಿನವರೆಗೂ நான் அப்படி செய்து வந்தேன். ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿ ಬಂದೇನು. இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ಇದುವರೆಗೂ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತಿದ್ದೇನು, நான் அப்படி செய்து வந்தேன். ಮಾಡಿ ಬಂದೇನು. இனிமேலும் நான் ஏந்துவேன். ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಾನು ಮಾಡುವೆನು. நான் சுமப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುವೆನು. நான் உங்களை கொரோனா வியாதிக்கு தப்புவிப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೊರೋನಾ ರೋಗಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವೆನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை தேடி வருகிறது நிமித்தம் ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವ ನಿಮಿತ್ತವಾಗಿ எவ்வளவு பெரிய லாபம் உங்களுக்கு உண்டாகும். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಲಾಭ ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, எனக்கு அருமையான தேவஜனம், ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ஆண்டவரை நீங்க சும்மா தான் தேடி வர வேண்டிய, ದೇವರನ್ನು ನೀವು ಸುಮ್ಮನೆ ಹುಡುಕಿ ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்போம். ಅವರು ನಿಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವರು. என்னை ஆசீர்வதிப்போம். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. என் எல்லைகளை பெரிதாக்குவார். ನನ್ನ ಎಲ್ಲ ಎಣ್ಣೆಗಳನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡುವರು. என்னுடைய வியாபாரத்தை ನನ್ನ ஆசீர்வதிப்பார். ವ್ಯಾಪಾರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. என் பிசினஸை ஆசீர்வதிப்பார். ನನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. என் தொழிலை ஆசீர்வதிப்பார். ನನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு கூட ಆ ರೀತಿಯಾದ ನಿಶ್ಚಯದೊಂದಿಗೆ நீ தேவனை தேடுங்கள். ನೀವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அப்பொழுது கண்டிப்பாய் பிரதிபலன். ಆಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಪ್ರತಿಫಲ ಉಂಟು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்தபடியாக ಅದ ನಂತರವಾಗಿ ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ಏಸಾಯ ಪ್ರವಾದಿಯ ಗ್ರಂಥ 45வது அதிகாரம் 45ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது ವಚನத்தை படிங்க. 14ನೇ ವಾಕ್ಯ ಓದೋಣ. ಯೆಹೋವನು ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿರಿ. ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು, ಕುಶಿನ ವ್ಯಾಪಾರವು, ಎತ್ತರದ ಮನುಷ್ಯರಾದ ಸೇವಾಯರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಿಮ್ಮವರಾದ ನಿಮ್ಮನ್ನು ಅನುಸರಿಸುವರು. ಸಂಕೋಲೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಬಂದು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಅಡ್ಡಬಿದ್ದು ಹೀಗೆ ಆರೈಕೆ ಮಾಡುವರು. ದೇವರು ನಿಜವಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾನೆ, ಇನ್ನು ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ எகிப்தின் சம்பாத்தியமும், ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು. ஹalleluya. ஆண்டவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ? விருதாவாகலாம் என்ன தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ವ್ಯರ್ಥವಾಗಿ ನನ್ನನ್ನು
ಹುಡುಕಿ ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. திருவிழாவாகல நீ என்ன ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ವ್ಯರ್ಥವಾಗಿ ನೀವು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அவரை தேடி வருகிறவர்களுக்கு ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವವರಿಗೆ என்னத்தை கொடுப்பார் ஆண்டவர்? ಏನನ್ನು ಕೊಡುವರು ದೇವರು? எகிப்தின் சம்பாத்தியமும் ಐಗುಪ್ತದ ಲಾಭವು ಆದಾಯವು எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் ಅತ್ಯಂತದ ಒಂದು ಲಾಭವು நெடிய ஆட்களாகிய சபையின் வர்த்தக லாபமும் ಕೂಷಿನ ವ್ಯಾಪಾರದ ಎತ್ತರದವನ್ನು உன்னிடத்திற்கு தாண்டி வந்து ನಿನ್ನ ಬಳಿ ದಾಟಿ ಬಂದು உன்னுடையதாகும். ಅದು ನಿನ್ನದಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. இயேசுவே நமக்கு பெரிய லாபமாயிருக்கு. ಯೇಸುವೇ ನಮಗೆ ದೊಡ್ಡ ಲಾಭವಾಗಿದ್ದಾರೆ. அதோடு கூட இன்னும் 2 லாபத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ಅದರೊಂದಿಗೆ ಇನ್ನೂ ಎರಡು ಲಾಭವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. என்ன லாபம்? ಯಾವ ಲಾಭವು? எகிப்தின் சம்பாத்தியமும் ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் ಕುಷಿನ್ ವ್ಯಾಪಾರದ ಎತ್ತರವಾದ ಲಾಭವನ್ನು நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபமும் ಸಭೆಯವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸೇರಿಸಿ உன்னிடத்திற்கு தாண்டி வந்து ನಿಮ್ಮ ಬಳಿ ದಾಟಿ ಬಂದು உன்னுடையதாகும். ಅದು ನಿಮ್ಮದಾಗುತ್ತದೆ. 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 ஆமென். ಆಮೆನ್. அவரிடத்துல வரும்போது ಅವರ ಬಳಿ ಬರುವಾಗ நமக்கு என்னென்ன லாபம்லாம் வருகிறது ನಿಮಗೆ ಯಾವೆಲ್ಲ ಲಾಭ ಎಲ್ಲ ಬರುತ್ತದೆ அதை நீங்க அறிந்து கொண்டீர்களானால் ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா நீங்கள் ಈ இருப்பீர்கள். ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕುಟುಂಬದವರಾಗಿ ನೀವಿರುವಿರಿ. கோடீஸ்வரர்களாய் கோடீஸ்வரிகளாய் இருப்பீர்கள். ಕೋಟೀಶ್ವರರಾಗಿ ಕೋಟೀಶ್ವರಿಗಳಾಗಿ ಇರುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ಹalleluya. இயேசுவோடு கூட என்ன லாபம் வருகிறது? ಯೇಸುವೊಂದಿಗೆ ಯಾವ ಲಾಭಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ? எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். ಕುಷಿನ ವ್ಯಾಪಾರದ ಲಾಭವು. ஹalleluya. ಹalleluya. நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபம். ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು. ஆமென். ಆಮೆನ್. அது உன்னிடத்திற்கு தாண்டி வந்து ಅದು ನಿಮ್ಮ ಬಳಿ ದಾಟಿ ಬಂದು உன்னுடையதாகும். ಅದು ನಿಮ್ಮದಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ. எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು. நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபம். ಕುಷನ್ ವ್ಯಾಪಾರದ ಎತ್ತರದ ಲಾಭವು. அது இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் ಅದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದರೂ அது என்னிடத்திற்கு வந்து ಅದು ನನ್ನ ಬಳಿ ಬಂದು அது என்னுடையதாகும். ಅದು ನನ್ನದಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். ಐಗುಪ್ತದ ಆದಾಯವು. நெடிய ஆட்களாகிய சபையோரின் வர்த்தக லாபம். ಕುಷನ್ ವ್ಯಾಪಾರದ ಎತ್ತರದ ಲಾಭವನ್ನು இந்த உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்தால் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇದ್ದರೂ அது என்னை தாண்டி வந்து ಅದು ನನ್ನನ್ನು ದಾಟಿ ಬಂದು என்னுடையதாகும். ಅದು ನನ್ನದಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. பிரதிபலன் நமக்கு கிடைக்குது. ಪ್ರತಿಫಲವು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ ನೋಡಿ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. அதனால சும்மா அவரை நீங்க தேடி வரணும். ನೀವು ಸುಮ್ಮನೆ ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். ಅವರು ನಿಮಗೆ ಫಲವನ್ನು ಕೊಡುವವರು. உங்களை நன்மையால் நிரப்புகிறவர். ನಿಮ್ಮನ್ನು ಶುಭಗಳಿಂದ ತುಂಬಿಸುವವರು. உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಉನ್ನತಪಡಿಸುವವರು. ஆமென். ಆಮೆನ್. ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿಯೊಂದು ದಿನವೂ உங்களுடைய வாழ்க்கையிலே ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ பெரிய பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಹೊಂದಾಣಿಕೆಯನ್ನು ನೀವು ನೋಡುವಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நான் அவரிடத்திற்கு வந்தது நிமித்தமாக ನಾನು ಅವರ ಬಳಿ ಬಂದಿರುವುದರಿಂದ எனக்கு பெரிய ஆசீர்வாதம் ನನಗೆ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. நான் அவரை கனம் பண்ணுகிறது நிமித்தமாக ನಾನು ಅವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುವುದರಿಂದ தேவன் இந்த லாபத்தை எல்லாம் ದೇವರು ಈ ಲಾಭಗಳನ್ನೆಲ್ಲ என் குடும்பத்திலே அள்ளி வழங்குவார். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾಚಿ ಕೊಡುವರು. என் குடும்பத்திலே நிரப்புவார். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತುಂಬಿಸುವರು. என் சபையிலே நிரப்புவார். ಸಭೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಸುವರು. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, இது உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ಇದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದು. நீ அதை விசுவாசி. ನೀವು ಅದನ್ನು ನಂಬಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. தேவன் சொல்லுவாரானால் ದೇವರು ಹೇಳುವುದಾದರೆ அது எவ்வளவு பெரிய ಅದು காரியமாயிருந்தாலும் ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ எவ்வளவு கடினமான ಅದು ಎಷ್ಟು காரியமாயிருந்தாலும் ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ
ಅಸಾಧ್ಯವಾಗಿದ್ರು ಕೂಡ நாம் அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ಹಾಗೆಯೇ ನಾವು ನಂಬಬೇಕು. அப்படி விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போமா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಬುವವರಾಗಿರುವುದಾದರೆ அது நம்முடையதாகும். ಅದು ನಮ್ಮದಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗೆ ಹೇಳಿದರು, கானான் தேசத்தை ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். ನಿಮಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் ಆದರೆ 12 கோத்திரத்துல 12 ಗೋತ್ರದಲ್ಲಿ 12 தலைவர்கள் கடந்து போனார். 12 ಮುಖ್ಯಸ್ಥರು ಕಳೆದು ಬಂದರು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் கொடுத்தேன்னு சொன்னத ಕೊಟ್ಟೇನು ಅಂತ ಹೇಳಿದ್ದನ್ನು 2 பேர் தான் விசுவாசித்தார்கள். ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ನಂಬಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா 10 பேர் ಆದರೆ 10 ಜನ அவர்கள் அதை விசுவாசிக்கவும் இல்லை. ಅವರು ಅದನ್ನು ನಂಬಲು ಇಲ್ಲ. அவங்க அப்படி நம்பாம இருந்தது மாத்திரம் பெருசு இல்ல, ಅವರು ನಂಬದೇ ಇರೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ. மற்றவங்களையும் வந்து ಬೇರೆಯವರನ್ನು ಬಂದು அவங்க இருதயமும் கலங்கி போகும்படியா ಅವರ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳುವಂತೆ அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தை நம்பாதபடிக்கு, ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬದೇ ಇರುವಂತೆ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿದ್ಯತೆ ಆಗದಂತೆ, விசுவாசியாதபடிக்கு ನಂಬದಂತೆ அவர்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போய் ಅವರನ್ನು ಮರಣಕ್ಕೆ ತಂದು ಹೋದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே, எனக்கு கருமையான தேவஜனம், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, ஒரு பெரிய தேசத்தை அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரா? ಒಂದು ದೊಡ್ಡ ದೇಶವನ್ನೇ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ? ஆமா ஆண்டவரே, ಹೌದು ದೇವರೇ, தாரோ ಕೊಡಿರಿ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, மரியாள் இடத்துல ನೋಡಿ ಆ ಮರಿಯಾಳ ಬಳಿಯಲ್ಲಿ அதாவது திருமணத்திற்கு முன்பாக ಅವರ ಮದುವೆಯ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ அவருக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கு. ಅವರಿಗೆ ನಿಶ್ಚಯದಾರ್ಥ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. யோசேப்போடு கூட நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கு. ಯೋಸೇಫನೊಂದಿಗೆ ನಿಶ್ಚಯದಾರ್ಥ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவர்கள் கூடி வரும் முன்னே ಅವರು ಕೂಡಿ ಬರುವ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ அவளுக்குள்ளே கர்ப்பம் உண்டாகிறது. ಅವಳಲ್ಲಿ ಗರ್ಭ ಧರಿಸಿದಳು. பரிசுத்த ஆவியின் மூலமாக, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவளை ஏற்றுக்கொள்ள ಅವಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ ಇಲ್ವಾ? சாமி, இது மாத்திரம் எனக்கு வேண்டாம் ஐயா, ಸ್ವಾಮಿ ಇದು ಮಾತ್ರ ನನಗೆ ಬೇಡಯ್ಯ, இது நடந்துச்சுன்னா எனக்கு கல்யாணமே போயிடும், ಇದು ಬಿಟ್ರೆ ಮದ್ವೆನೇ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ, என் வாழ்க்கையே போயிடும் ಜೀವನ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ, அப்படி அவள் நினைச்சிருக்கிறாள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನಾದ್ರೂ ತಿಳಿದಿರ್ಬೋದಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. ಆದ್ರೆ ಅವಳು ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக, ಕರ್ತನ ವಾಕ್ಯದಂತೆ ಆಗಲಿ, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக, ಕರ್ತನ ಮಾತಿನಂತೆ ಆಗಲಿ. அப்படி சொன்ன உடனே ಆ ರೀತಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ கிருபை பெற்றவளே ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳೇ வாழ்க, ನೀನು ಚೆನ್ನಾಗಿರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப யாருக்கு கிருபை வருது? ಆಗ ಯಾರಿಗೆ ಕೃಪೆ ಬರುತ್ತದೆ? கர்த்தருடைய வார்த்தையின்படியே ಕರ್ತನ ಮಾತಿನಂತೆ எனக்கு ஆக கடவுள் ನನಗೆ ಆಗಲಿ என்று சொல்லி யார் அதை விசுவாசிக்கிறார்கள் ಅಂತ ಹೇಳಿ ಯಾರನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ அவர்களுக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக, ಅವರಿಗೆ ದೇವರ ಕೃಪೆಯು ಅಧಿಕವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு அருமையான தேவஜனம், ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவன் உனக்கு நான் நன்மை கொடுப்பேன் என்று சொல்வாரா? ದೇವರು ನಿಮಗೆ ನಾನು ಶುಭವನ್ನು ಕೊಡುವೆನು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ, உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்வாரா? ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡುವೆನು ಅಂತ ಹೇಳುವುದಾದರೆ, அந்த லாபம் இந்த லாபம் எல்லாம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து அது உன்னுடையதாகும் என்று சொல்லுவார். ಆ ಲಾಭಗಳು ಈ ಲಾಭಗಳು ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮನ್ನು ದಾಟಿ ಬಂದು ಅದು ನಿಮ್ಮದಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅಂದರೆ நீங்கள் உடனே அதை ஆமென் என்று சொல்லி ನೀವು ஏற்றுக்கொள்ளுங்கள். ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಆಮೆನ್ ಹೌದು ಅಂತ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. ஹalleluya. 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 ஏனென்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராக ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அதான் அவர் சொல்றாரு, ಅದರಿಂದ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்க என்ன சும்மாலாம் தேடி வரண்டாங்க. ನೀವು ನನ್ನನ್ನು ಸುಮ್ಮನೆ ಹುಡುಕಿ ಬರೋದು ಬೇಡ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோபுவினுடைய புத்தகத்துல நாம் பார்க்கிறோம். ಯೋಬನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. யோபு 1வது அதிகாரம் ಯೋಬನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9-10 வசனங்களை படியுங்க. 9 ಮತ್ತು 10
ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಅದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಒಬ್ಬನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಲಾಭವಿಲ್ಲದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ನೀನು ಅವನಿಗೆ ಅವನ ಮನೆಗೂ ಅವನ ಎಲ್ಲಾ ಸಂಪತ್ತಕ್ಕೂ ಸುತ್ತಮುತ್ತಲು ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದೆಯಲ್ಲ, ಅವನು ಕೈ ಹಾಕಿದ ಕೆಲಸವನ್ನು ನೀನು ಸಫಲಪಡಿಸುತ್ತಿರುವುದರಿಂದ ಅವನು ಸಂಪತ್ತು ದೇಶದಲ್ಲಿ ವೃದ್ಧಿಯಾಗುತ್ತಾ ಬಂದಿದೆ. ஆமென். ஹல்லேலூயா. 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 இங்க பாருங்கள், ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, யோபுவை குறித்து சாத்தான் சாட்சி கொடுக்கிறான். யோபನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಸೈತಾನನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவன் தேவனுக்காக சும்மாவா அவன் பயந்து நடக்கிறான்? ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ಲಾಭವಿಲ್ಲದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ? ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. சும்மாவா பயந்து நடக்கிறான்? ಅವನು ಸುಮ್ಮನೆ ಲಾಭವಿಲ್ಲದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನ? நீர் அவனையும் ನೀನು ಅವನಿಗೂ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ಅವನಿಗುಂಟಾದ ಎಲ್ಲವನ್ನು என்ன செய்தாராம்? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? வேலி அடைத்து ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿದಿರಲ್ಲ, காப்பாற்றினீர். ಕಾಪಾಡಿದಿರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வேலி அடைச்சா கொரோனா வர முடியுமா? ದೇವರ ಬೇಲಿ ಹಾಕಿದರೆ ಕೊರೋನಾ ಬರಕ್ ಸಾಧ್ಯನಾ? சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா, ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆದರೆ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர்களானால், ಅವರ ಮಾತಿಗೆ ನೀವು ವಿಧೇಯತೆ ಆಗುವುದಾದರೆ, அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನಂಬುವುದಾದರೆ, உங்களை சுற்றிலும் ನಿಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲು அவர் வேலி போட்டு காத்துக்கொள்வார். ಅವರ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எந்த வைரஸ் கிருமிகளும் உங்களை தொட ಯಾವುದೇ ವೈರಸ್ ಕ್ರಿಮಿ ಕೀಟಗಳು ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಾರದು. ஹல்லேலூயா. 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 அவருடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ಅವನ ಕೈಯಿನ ಕೆಲಸಗಳೆಲ್ಲವನ್ನು நீர் ஆசீர்வதித்தி, ನೀವು ಸಫಲಪಡಿಸಿದ್ದೀರಿ. நீர் ஆசீர்வதித்தி, ನೀವು ಸಫಲಪಡಿಸಿದ್ದೀರಿ. நீர் ஆசீர்வதித்தி. ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದೀರಿ. உங்க கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? ನಿಮ್ಮ ಕೈಯಿನ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? இல்லைன்னா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ಇಲ್ಲವೇ ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿರಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, கிருபையா, ಕೃಪೆಯಾಗಿ, தயவா, ದಯೆಯಾಗಿ என்னுடைய கையின் பிரயாசங்கள் ನನ್ನ ಕೈಯಿನ ಕೆಲಸಗಳೆಲ್ಲವನ್ನು ஆசீர்வதிக்கப்படுவதாக. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿ. ஆமென். ಆಮೆನ್. உபாகமத்தை எடுத்துக்கோ. உபாகமம் 28வது அதிகாரம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ. Thank you, Jesus. பன்னிரண்டாவது வசனத்தை படிங்க. உபாகமம் 28:12. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், அதோ நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போர், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, லாபம் குவியும் போது ನೋಡಿ, ಲಾಭ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವಾಗ நாம் அநேகருக்கு என்ன செய்வோம்? ನಾವು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? கடன் கொடுக்கிறவர்களாக. ಸಾಲ ಕೊಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம கையிட்டு சேர வேலைகள் எல்லாம் ಆಗ ನಾವು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಕೆಲಸಗಳೆಲ್ಲವನ್ನು தேவன் என்ன செய்ய வேண்டாம்? ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? ஆசீர்வதிக்க வேண்டாம். ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நாம் கையிட்டு செய்யற வேலைகளை ನಾನು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕೆಲಸಗಳನ್ನು தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾದರೆ நாம் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕು? நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். ನಾವು ಅವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. நாம் அவரை கனம் பண்ண வேண்டும். ನಾವು ಅವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. அப்படி நாம் கனம் பண்ணும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸನ್ಮಾನಿಸುವಾಗ நாம் செய்கிற எல்லா வேலைகளையும் ನಾವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು அவர் வாய்க்க செய்கிறார். ಅವರು ಸಫಲಪಡಿಸುವರು. ஒண்ணு கூட டிஸ்கோ
ಡಿಸ್ಕ್ವಾಲಿಫೈ ಆವಾದು ಯಾರು ಡಿಸ್ಕ್ವಾಲಿಫೈ ಆಗೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲ வெற்றி உடையவனாಗಿ ಎಲ್ಲ ಜಯವುಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya 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 ஹalleluya. அது நிமித்தமாக ಆದ್ದರಿಂದ உங்களுக்குள்ளே அதிக வருமானம் உண்டாகும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಧಿಕ ಆದಾಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அது உங்களுக்கு பெரிய லாபமாயிருக்கும். ಅದು ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಲಾಭಕರವಾಗಿರುತ್ತದೆ. அது நிமித்தமாக ಅದು ನಿಮಿತ್ತವಾಗಿ நீ அநேக ஜாதிகளுக்கு ನೀವು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ நீ கடன் கொடுக்கிறவனாய் ನೀವು ಸಾಲ ಕೊಡುವವರಾಗಿರುವಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya 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 ஹalleluya. உன்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ನೋಡಿ, ನಿಮ್ಮ ಕೈಯ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲವನ್ನು என்னென்ன வேலை செய்றீங்க ನೀವು ಏನೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರೋ இந்த வேலை செய்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு பைபிள்ல சொல்லப்படவே ಈ இல்லை. ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸೋದಿಲ್ಲ ಅಂತ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹೇಳಪಡಲಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. நீ என்ன வேலைனா செய்ய. ನೀನು ಯಾವುದೇ ಕೆಲಸ ಮಾಡು. ஹalleluya ஹalleluya. அந்த வேலையில எல்லாம் ಆ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದವು ಇರುವುದು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ஹalleluya. அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ಅದರಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸಂಶಯವೂ ಬೇಡ. ஆமென் ಆಮೆನ್. நிறைய பேர் ஊதுவத்தி தேய்ப்பாங்க. ಅನೇಕರು ಈ ಬತ್ತಿ ಉಜ್ತಾರೆ. ஐயோ இது கொண்டு போய் விக்கிரகத்துக்கு முன்னாடி எல்லாம் வைப்பாங்க. ಅಯ್ಯೋ, ಇದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಆ ವಿಗ್ರಹ ಮುಂದೆ ತಾನೇ ಇಡ್ತಾರೆ. அப்ப எனக்கு இதனால ஆசீர்வாதம் வருமா? ಆಗ ನನಗೆ ಇದರಿಂದ ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತದ? இப்படி எல்லாம் பல கேள்விக்குறியோடு கூட வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳಿಂದಿಗೆ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, தேவனுடைய பிள்ளையாயிருப்பாயானால் ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವುದಾದರೆ நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ನೀವು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಸಕಲ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் என்ன செய்வாரா? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ನೀವು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಸಕಲ ಕೆಲಸಗಳನ್ನು ஆசீர்வதிக்கவும் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೆಯು. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ನಿಮಗೆ ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಜಲನಿಧಿಯನ್ನು ತೆರೆಯುವರು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு கர்த்தர் வானத்தை திறப்பார்? ಯಾರಿಗೆ ಕರ್ತನು ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯುವರು? யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார் ಯಾರು ಕರ್ತನನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾರೋ அவர்களுக்காக ಅವರಿಗಾಗಿ கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறப்பார். ಕರ್ತನ ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳನ್ನೆಲ್ಲ ತೆರೆಯುವರು. ஆமென் ಆಮೆನ್. அப்போ யார் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க முடியும்? ಯಾರು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಸಾಲ ಕೊಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ கர்த்தரால் வானத்தின் மதகுகள் திறந்து ಕರ್ತನಿಂದ ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳೆಲ್ಲ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು யார் ಆಶೀರ್ವದಿக்கப்படுகிறார்களோ ಯಾರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೋ அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு ಅವರು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಸಾಲ ಕೊಡುವರು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அருமையான தேவன். ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, அவருடைய தேவன் நமக்கு லாபத்தின் மேல் லாபமாயிருக்கிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಲಾಭದ ಮೇಲೆ ಲಾಭವಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்களை நீங்கள் செழிப்பீர்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸಮೃದ್ಧಿಗೊಳ್ಳುವಿರಿ. நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ನೀವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಿರಿ. நீங்கள் உயர்வடைவீர்கள். ನೀವು ಉನ್ನತ ಹೊಂದುವಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர 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 ಬರುತ್ತಾ 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 விருத்தி அடைவீர்கள். ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. யோபனுடைய யோபுக்கு சொல்லப்பட்டிருக்குதாங்க. ಯೋಬನ ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು? அவன் வர வர ಅವನು ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ விருத்தி அடைந்தான். ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿದನು. தேசத்திலே ದೇಶದಲ್ಲಿ அவனுடைய சம்பத்து ಅವನ ಸ್ವಾಸ್ಥ್ಯವು பெருகிட்டு. ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. ஆமென் ಆಮೆನ್. உங்கள் சம்பத்து பெருக வேண்டுமா? ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು ಹೆಚ್ಚಾಗಬೇಕಾ? நீ கர்த்தருக்கு பயந்து ನೀವು ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು அவரை கனம் பண்ணுவாயா? ಅವರನ್ನು ಸನ್ಮಾನಿಸುವುದಾದರೆ உன் சம்பத்தும் பெருகும். ನಿಮ್ಮ ಸಂಪತ್ತು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. உன் பணமும் பெருகும். ನಿಮ್ಮ ಹಣವು ಹೆಚ್ಚುವುದು. உன் ஆசையும் ನಿಮ್ಮ பெருகும். ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳು ಹೆಚ್ಚುವುದು. உன் செல்வங்கள் பெருகும். ನಿಮ್ಮ ಶ್ರೀಮಂತಿಕೆಗಳು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. ஆமென் ಆಮೆನ್. எல்லாவற்றையும் பெருகச் செய்கிறது. ಎಲ್ಲವನ್ನೂ ಹೆಚ್ಚಿಸುವಂತಹ ದೇವರು. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டு ಅವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ அதற்கு கீழ்ப்படிந்து ಅದಕ್ಕೆ ವಿದ್ಯತೆಯಾಗಿ அதை விசுவாசத்தோடு கூட செயல்படுத்தும் போது ಅದನ್ನು ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಾಗ ஆமென் ಆಮೆನ್. அவர் நம்மை
பெருக செய்யும். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವ ದೇವರು. எல்லா ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. பெருக செய்கிற லாபத்தை இந்த தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ಹೆಚ್ಚಿಸುವಂತಹ ಲಾಭವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறதில்லை. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಬಾಳುವುದರಲ್ಲಿ நீங்கள் எவ்வளவேனும் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம். ನೀವು ಹಿಂಜರಿದು ಹೋಗಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்கள், ನೀವು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುತ್ತೀರೋ அந்த அளவுக்கு ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ தேவனுடைய ஆசீர்வாதம், ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳು, தேவனுடைய ஐஸ்வர்யம், ದೇವರ ಐಶ್ವರ್ಯಗಳು, தேவனுடைய செல்வம், ದೇವರ ಒಂದು ಶ್ರೀಮಂತಿಕೆಗಳು ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாம் எங்க இருக்கீங்க? ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲಿದ್ದೀರಿ? ஒருத்தர் கூட ஆமென் சொல்ல காணோம். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. எப்பவும் தார் குத்திட்டே இருக்கணும். அப்படியா? ஹலோ, நீங்க கவனமா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் அப்படியே கேட்ச் பண்ணிடுவேன். ನೀವು ಗಮನವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಹಾಗೆ ನೀವು ಕ್ಯಾಚ್ ಮಾಡ್ತೀರಿ. நீங்க அங்கு வந்து உங்களுடைய மைண்ட சிதறடிச்சீங்கன்னா ನೀವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಮೈಂಡ್ ಅನ್ನು ಚದರಿಸುವುದಾದರೆ நீங்க அந்த வார்த்தைகளை கேட்ச் பண்ண முடியாது. ನೀವು ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕ್ಯಾಚ್ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அப்ப அங்க இருந்து உங்க மனசை சிதறடிக்கிறவன் யாரு? ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಚದರಿಸುವವರು ಯಾರು? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி தடை பண்ணுகிறவன் யாரு? ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಲಾರದಂತೆ ತಡೆ ಮಾಡುವವರು ಯಾರು? அவனை குறித்து தெரிஞ்சுக்கிடு. ಅವನನ್ನು ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவரே, எனக்கு கருமையான தேவன், ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமா? ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರಬೇಕಾದರೆ கேட்கிற வசனத்தை ಕೇಳುವ ವಾಕ್ಯವನ್ನು தீவிரமாய் அதை கடைபிடித்து ತೀವ್ರವಾಗಿ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ அதன்படி செயல்படுவீர்கள். ಅದರಂತೆ ನೀವು ಮಾಡುವುದಾದರೆ உயர்வு உங்களுக்கு தப்புவதில்லை. ಉನ್ನತ ನಿಮಗೆ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு பையன் இருக்கிறான், ஸ்கூல்ல போயிருக்கிறான், ಒಂದು ಹುಡುಗ ಇದ್ದಾನೆ, ಒಂದು ಶಾಲೆಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ, வாத்தியாரங்க பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, ಮೇಷ್ಟ್ರು ಪಾಠ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவன் அங்க பார்த்துட்டே இருக்கிறான்னு வைங்க. ಅವನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. அவன் மைண்ட்ல ஏதாவது போகுமா? ಅವನು ಮೈಂಡ್ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಹೋಗ್ತದ? அவன் வாத்தியாரையே கவனமா பார்க்கணும். ಅವನ ಮೇಷ್ಟ್ರನ್ನೇ ಗಮನವಾಗಿ ನೋಡಬೇಕು. ஆமென். அப்பதான் அவன் அவர் சொல்ற வார்த்தை எங்க போவான்? ಆಗ ಅವ್ರು ಹೇಳುವ ಪಾಠಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತದೆ? மைண்டுக்கு போகும். ಅವ್ರ ಮೈಂಡಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அவன் எக்ஸாம்ல ஏதாவது கேள்வி கேட்டா கூட ஓய் அன்னைக்கு இப்படி சொன்னாரு என்று சொல்லி எழுதுவான். ಆಗ ಎಕ್ಸಾಮ್ ನಲ್ಲಿ ಕೂಡ ಏನಾದ್ರೂ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದಾದ್ರೆ ಓ ಅವತ್ತು ಪಾಠ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಬರೀತಾರೆ. எந்த பிள்ளை சரியா படிக்காதுன்னா ಯಾವ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾಗಿ ಓದೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது ಮೇಷ್ಟ್ರು ಪಾಠ ಮಾಡುವಾಗ எதையாவது குழஞ்சிட்டு இருப்பான். ಏನಾದ್ರೂ ಬೇರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவருக்கு பாடமே ஓடாது. ಅವ್ರ ಪಾಠನೇ ಓಡೋದಿಲ್ಲ. லைஃப்ல முன்னேற்றமே இருக்காது. ಅವ್ರ ಲೈಫ್ ನಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அது மாதிரி ಆ ರೀತಿಯಾಗಿ தேவனுடைய வார்த்தை வரும்போது ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ நீங்கள் உன்னிப்பாக அதை கவனிக்க ನೀವು வேண்டும். ಅದನ್ನು ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒரு வார்த்தை போதும். ಒಂದು ಮಾತು ಸಾಕು. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ಅದನ್ನು ನೀವು ನಂಬುವುದಾದರೆ உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும். ನಿಮ್ಮ ಜೀವನ ತಲೆಕೆಳಗಾಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் ದೊಡ್ಡ ಪ್ರಕೃತಿಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟಂತ ರೀತಿಯಲ್ಲಿ மனுஷரால் கூடாத ரீதியில் ಮನುಷ್ಯರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳು ಪಡೆದು ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய கருமையான ஜனமே, ನನಗೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவ சமூகத்தில் கடந்து வந்து ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಡೆದು ಬಂದು தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ நீங்கள் ஜாக்கிரதை ನೀವು உள்ளவர்களாக ಜಾಗೃತಿಯುಳ್ಳವರಾಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಈ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இப்பொழுது கூட நாம் எல்லாம் எழுந்திருப்போம். ಈಗಲೂ ಕೂಡ ನಾವೆಲ್ಲರೂ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ಕರ್ತನ ಸೇವೆಗಾಗಿ நம்முடைய காணிக்கைகளையும் ನಮ್ಮ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು நம்முடைய தசமபாகங்களையும் ನಮ್ಮ ದಶಾಂಶಗಳನ್ನು தேவனுக்கு செலுத்துவோம். ದೇವರಿಗಾಗಿ ಸಲ್ಲಿಸೋಣ. அப்படியே ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் ಆ ರೀತಿಯಾಗಿ
ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನೋಡುವವರು, ಯೂಟ್ಯೂಬ್ பார்க்கிறவர்கள், ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ನೋಡುವವರು, ಫೇಸ್ಬುಕ್ பார்க்கிறவர்கள், ಫೇಸ್ಬುಕ್ ನಲ್ಲಿ ನೋಡುವವರು, இந்த ஊழியத்தை விதைத்து ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀವು ಬಿತ್ತಿ தேவனுடைய லாபத்தை நீங்கள் பெற வேண்டுமா? ದೇವರ ಲಾಭವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ கூகுள் பேல நீங்க விதைக்கலாம். ಗೂಗಲ್ ಪೇ ನಲ್ಲಿ ನೀವು ಬಿತ್ತಬಹುದು. ஆமென். ಆಮೆನ್. கூகுள் பேயுடைய நம்பர் ಆ ಗೂಗಲ್ ಪೇ ನ ನಂಬರ್ 903 903 6979 6979 301. 301. இந்த நம்பர்ல ಈ ನಂಬರ್ ನಲ್ಲಿ கூகுள் பே அக்கவுண்ட் இருக்கிறது. ಗೂಗಲ್ ಪೇ ಅಕೌಂಟ್ ಇದೆ. நீங்கள் இந்த ஊழியத்திற்காக விதைத்து ನೀವು ಈ ಸೇವೆಗಾಗಿ ಬಿತ್ತಿ தேவனுடைய லாபத்தை நீங்கள் ದೇವರ ಲಾಭಗಳನ್ನು ನೀವು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது கூட ಈಗಲೂ ಕೂಡ தசமபாக காணிக்கைகளை கொண்டு வந்தவர்கள்